இது என்னுடைய பர்சனல். உங்கள் வீட்டில் இருக்கிற பெண் குழந்தைகளுக்கு நீங்கள் சொத்து வைக்க வேண்டாம். தயவு செய்து அவருக்கு நல்ல கல்வியை கொடுங்கள் போதும். அதுதான் நீங்கள் அவருக்கு கொடுக்குற சொத்து. ஏன்னா பொம்பளை பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது இல்லை சார். இப்போ கூட சும்மா அதெல்லாம் பேசிட்டு இருக்கிறோம். ப்ளஸ் டூவில் நிறுத்துகிறோம், கிராஜுவேஷனில் நிறுத்துகிறோம், போஸ்ட் கிராஜுவேஷன் அனுப்புறதில்லை. ஏன்னா போஸ்ட் கிராஜுவேஷன் அனுப்பிச்சா அதுக்கு மேலே மாப்பிள்ளை பார்க்கணும். வேணாம் படிக்கட்டும், பொம்பளை குழந்தைங்க படிக்கட்டும். நீங்கள் கொடுக்குற சொத்து அவ்வளோதான், அதுதான். ஏன்னா நம்மளுக்கு ஆம்பிஷனே கிடையாது சார். இந்த குழந்தைங்களெல்லாம் எல்கேஜி போகிற குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு என்னவா வரப்போகிற டாக்டர், என்னவா வரப்போகிற இன்ஜினியர், கலெக்டர். நான் அடிக்கடி சொல்லுவேன், எல்லா வீட்டாமும் அதான் சொல்லுது, நீ டாக்டர் ஆகணும் டாக்டர் ஆகணும். நான் கூட சொல்லுவேன், எல்லா டாக்டர் ஆகிட்டா இவன் தான் பேஷண்ட் ஆகுது சார். படிக்கிறவங்களாமே கலெக்டர் ஆகிட்டா ஜபேதாரா யார் சார் போவான்? யாராவது வேணும்ல. இதே பையன் +2 பாஸ் பண்ணிட்டான், எது டாக்டர் அப்படின்னுவேன். என்னடா படிக்க போகிறேன் தெரில சார். ஏன்னா முடிஞ்சு வச்சு வாழ்க்கை அவனுக்கு. எங்கள் அப்பா என்ன சொல்கிறாரோ அது. சார் என் ஆஃபீஸுக்கு சார் படித்த பசங்க அப்ளிகேஷனு கேவலமாக இருக்குதுங்க, அனுப்புகிறானுங்க. நான் இதை படிச்சிருக்கேன், உன் ஆஃபீஸில் இந்த வேலை இருந்தால் என்னை கூப்பிடுன்னு தானே சொல்லணும். அதுதானே தன்னம்பிக்கை. நான் ஐ எம் எலிஜிபிள் ஃபார் திஸ் போஸ்ட், நான் இது படிச்சிருக்கேன், இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஐ எம் எலிஜிபிள் ஃபார் திஸ் போஸ்ட், இருந்தால் கூப்பிடு. அதுதான் தன்னம்பிக்கை உள்ள ஒரு மனிதன். எனி சூட்டபிள் ஜாப் என்ன எனி சூட்டபிள் ஜாபு? எனி சூட்டபிள் ஜாப்னு அவன் என்ன நினச்சினுக்கிறான், மேனேஜர் போஸ்ட் நினச்சினுக்கிறான். அப்ளிகேஷனை பார்த்தோன்னே நான் என்ன நினைக்கிறேன், பியூனு கூட இவன் லாக் இல்லைன்னு நினைக்கிறேன். எனி சூட்டபிள் ஜாப். சார் கென்னடி ஜனாதிபதியாக இருக்கும்போது அங்கே எப்படின்னா, அமெரிக்கா ஜனாதிபதி அப்போ வீக்லி ஒன்ஸு பப்ளிக்கை பார்ப்பாங்க. கென்னடி பப்ளிக்கை பார்க்க வராது, யங்ஸ்டர்ஸ்லாம் நின்றுனுக்கிறான். அதில் ஒருத்தன் யார் யூ லேர்ன் டு டூ, நீ எதிர்காலத்தில் என்னவா வரப்போகிற எல்லாம் ஒன்று சொன்னான். ஒரு பையன் லா காலேஜ் பையன் சொன்னான், ஐ வாண்டட் டு பிகம் யூஎஸ் பிரசிடென்ட் லைக் யூ சார். நான் அழுந்துட்டார் கென்னடி. யூஎஸ் பிரசிடென்ட் கிட்ட சொல்கிறான், ஐ வாண்டட் டு பி யூஎஸ் பிரசிடென்ட் லைக் யூ. நம்ப மாட்டீங்க தோழர்களே, அந்த பையன் யூஎஸ் பிரசிடென்ட்டானா. அவன் பேர் கிளின்டன். 2 வாட்டி பிரச்சனையில் மாட்டினதில் வேறு பிரசிடென்ட் ஆகிட்டான். எண்ணியது அந்த ஊக்கம். சார் சேஃப்டி பின்னுக்கு தமிழ் என்ன? ஊக்கு. ஏன்? கிழிஞ்சதை தைக்கும். ஊக்கம் இருந்தால் எதுவும் கிழியாது, கிழிந்தாலும் ஊக்கமுடைமை அது தைத்து கொடுக்கும், அவ்வளோதான். சுவாமி விவேகானந்தரை பற்றி நம்ம எல்லாமே பெருமையாக சொன்னோம். என்ன சொன்னோம்? டியர் அமெரிக்கன் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ், ஓ சிகாகோ, ஓ அதனால் இந்த ஓ எல்லாம் கரெக்டு. ஆனால் அவர் பெரிய தப்பு பண்ணார். அங்கே அந்த 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 நிகழ்ச்சியை செப்டம்பர் மாதம் இவர் ஜூயே போயிட்டார். நல்ல குளிர், ட்ரெஸ்ஸு கிடையாது, அந்த குளிரை தாங்குகிற ட்ரெஸ்ஸு கிடையாது. விவேகானந்தர் எழுதுகிறார், ஒரு 100 முறை யோசித்திருப்பேன் இந்தியாவுக்கு திரும்பி விடலாமா என்று. என்னால் இங்கே பசி தாங்க முடியவில்லை, குளிருக்கான உடை என்னிடம் இல்லை. 100 முறை யோசித்திருப்பேன் இந்தியாவுக்கு திரும்பி விடலாம் என்று. ஆனால் இந்தியாவின் இந்து மதத்தை பரப்புவதற்கு இதை தவிர வேறு சரியான இடம் இல்லை. இந்தியா ஒரு ஆன்மீக பூமி என்பதை நிரூபிக்க வேண்டிய கடமை எனக்கு இருந்ததனால் இந்த வருத்தத்தை எல்லாம் தாங்கிக் கொள்ளுகிறேன்னு எழுதினார் பாருங்க. அதுதான் சுவாமி விவேகானந்தருடைய வெற்றி. அதனால தான் அவரால் தாக்கு பிடிக்க முடிஞ்சது. ஊக்கம் இருக்கணும் சார். ஆனால் சரி, நிறைய பேருக்கு என்ன தெரியுமா இருக்கும், லைட்டாக இருக்கும், அதை கேட்டு தெரிஞ்சுப்பான். இந்த அட்வைஸ் கேட்குறவங்களாம் பார்த்தா அவனெல்லாம் அரையணும் போல இருக்கும். சார் நான் என்ன படிக்கலான்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அவர் என்னடா நினைப்பார், நான் என்னவா ஆகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்றான். அவன் சொன்னால் ஆயிடுவியா? அட்வைஸ் கேட்கறதுல ஒரு அர்த்தம் இருக்க வேணாவா சார்? சார் தாமஸ் ஆல்வா எடிசன் பெரிய விஞ்ஞானி, நூற்றுக்கணக்கான முடிச்சிருவனே நூற்றுக்கணக்கான கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சவர். அவர்கிட்ட ஒருத்தன் போய் கேட்குறான், அவர் ஒரு பெரிய விஞ்ஞானி நம்பி போய் கேட்டான், சார் நான் ஒரு புதுசாக ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன், ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன்னு. உடனே அவர் ஏற்கனவே நிறைய கண்டுபிடிச்சி கிங் இல்லை. என்னது அப்படின்னாரு. ஒரு ரோட்டில் ஓடுற மாதிரி ஒரு வாகனம்,
இன்ஜின் வச்சு ஓடும். பேட்ரி பவர் எப்படி? இன்ஜின் நடுவில் இருக்கும் சார். உடனே எடிசன் சொன்னாராம், முட்டாள், ஒன்று இன்ஜின் முன்னால் இருந்து இழுக்கணும், இல்லை என்ஜின் பின்னால் இருந்து தள்ளணும், நடுவில் இருந்தால் ஓடாது, உன் கண்டுபிடிப்பு வேஸ்ட்டு. சொன்னது யார்? எடிசன். ஆனால் போனவன் சொன்னான், போவா, என்னுடைய ஊக்கம் எனக்கு தெரியும், நான் கண்டுபிடிச்சது இந்த ரோட்டில் ஓடும். நம்ப மாட்டீர்கள் நண்பர்களே, அந்த ஆள் பேர் தான் ஃபோர்டு. கார் கண்டுபிடிச்ச மனுஷன், அவன் கண்டுபிடிச்சவன தான் இன்றைக்கி ரோடு மேலே காரு. ஆனால் வேணான்னு சொன்னது யார்? எடிசன். எடிசனே சொன்னாலும் சரி, ஊக்கம் இருந்தால் நீ ஒரு விஞ்ஞானி கண்டுபிடிப்பாளர் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். நிறைய பேர் நான் பசங்களே சார் வீட்டில் கல்யாணம் பேசுகிறாங்க, அப்பா பையன்கிட்ட சொல்கிறாரு, என்னை பார்த்த பிறகு மாடா கல்யாண ஆசை உனக்கு வந்ததுன்னு. அப்பா சொல்கிற, பையன் சொல்கிறான், அதையும் ஒரு கை பார்த்துருவோம்பா. ஒரு ஊக்கம் தானே, இல்லைன்னா நம்மளுக்கு இல்லை சார் உண்மையிலே. கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள். நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை விட அதிக வெற்றி. நீங்கள் புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவரா? ஆண்டுக்கு ஒரு முறை லோ டோஸ் சிடி ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள். ரூபாய் 5000 மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் 2500 மட்டுமே. தங்கம் மருத்துவமனை, நாமக்கல் மற்றும் கான்பூர்.